இந்தியாவில் 140 கோடி மக்கள் தொகை உள்ளது. நீ இந்த ஒரு முறை நடத்துகிற தேர்தலையே 10 ஃபேஸ் நடத்துகிற, காஷ்மீரில் 5 ஃபேஸ் நடத்துகிற, ஒரிசாவில் 3 ஃபேஸ் நடத்துகிற, சின்ன மாநிலங்களில் தமிழ்நாட்டை ஒரே ஃபேஸில் நடத்துகிற, இன்னைக்கும் ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸ் நடத்துகிற, சின்ன மாநிலம் 4 கோடி வாக்காளர்கள், இதுக்கே உங்களுக்கு முடியல. அப்போ அபரிதமான ஒரு அதிகாரத்தை நீங்கள் தேர்தல் கமிஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. தேர்தல் கமிஷனுடைய வேலை என்ன? தேர்தலில் ஒரு சமத்தளத்தை பேணணும். அரசியல் கட்சிகளுக்கு பேணுதா? யாருக்கு அதிக பணம் கொடுக்கப்படுது, யாருக்கு அதிக நன்கொடை கிடைக்கிறது, இடியையும் சிபிஐயும் ஐடியையும் பயன்படுத்தி யார் எலக்டோரல் பாண்டில் அதிக லாபம் பெற்றார்கள், அது குறித்து இதுவரையும் வாய் மூடி இருக்கிறது. அதெல்லாம் சீர்திருத்தம் கொண்டு வரணும். தேர்தல் முறையில் சீர்திருத்தம் வேணும் என்பதில் எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. ஆனால் இது சீர்திருத்தம் அல்ல, இது சீர்குலைவுங்கிறோம். சீர்திருத்தம் எப்படி வரணும்? இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்தை சொல்றீங்க, அடிக்கடி தேர்தல் நடந்துச்சுன்னா செலவாகுது 60,000 கோடியா? ரைட்டு, 60,000 கோடி பெரிய விஷயம் இல்லை. நான் சொல்றேன், ஒரு அரசியல் கட்சி செலவு செஞ்சதே 25,000 கோடி ஆண்டு பாஜக. நான் சொல்றேன், இப்போ இடைத்தேர்தல் ஏன் வருது? ஒரு உறுப்பினர் இறந்து விட்டால் அது அந்த 6 மாதத்துக்கு பிறகு அது வேக்கண்டாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப தெளிவாக சொல்லுது, நம்ம மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் தெளிவாக சொல்லுது. 6 மாதத்துக்கு மேலே அரசாங்கம் இல்லாமல் இருக்க முடியாது இந்தியாவில். அதே மாதிரி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் அந்த தொகுதிக்கு இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுது? அந்த 6 மாதத்துக்குள்ள ஒரு தேர்தல் இடைத்தேர்தல் நடத்தணும். நாங்கள் எல்லாருமே ஒத்துக்கிறோமே, எலக்டோரல் ப்ராசஸில் இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைன்னு சொல்கிறோம், ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டம், அதை கொண்டு வந்துருங்க. கட்சிகளுக்கு வாக்களிக்கிற போது எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வருதோ அவங்க தீர்மானிச்சுக்கிறாங்க. இப்போ இறந்து போயிட்டாங்களா, அந்த கட்சியை ஒரு ஆளை நியமிச்சுக்க சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு. யார் வெற்றி பெற்றார்களோ அவங்களுக்கு தானே 5 வருஷத்துக்கு கொடுத்துருக்கு, அந்த கட்சியை சார்பில் இன்னொருத்தரை போட சொல்லுங்க. இதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் காரணம் காட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு நாடு ஒரு தேர்தலுங்கிறீங்க. அப்போ உங்கள் நோக்கம் என்ன?